Hello friends, welcome to Indian Flavors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் அல்வா. இது சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 7 பிரெட் துண்டுகளை அதோட ஓரங்களை நீக்கிட்டு சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பவுடர் பண்றதுக்காக 10 முந்திரி, 8 பாதாம், 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் நெய், 1/2 கப் சர்க்கரை, 2 கப் பால். அவ்வளவுதான். இனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பவுடர் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருந்தோம்ல அதில் 2 கப் பாலை சேர்த்து கொதிக்க விடலாம். சர்க்கரை வச்சிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கலாம். சர்க்கரை கரையிறதுக்காக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே மாற்றிடலாம். இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் 1/2 கப் நெய் சொல்லியிருந்தேன்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டுட்டு மீதியை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. 7 பிரெட் துண்டுகள் நறுக்கி வச்சிருந்தேன்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்துக்க போகிறோம். தீஞ்சு போயிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுத்தாதான் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். ப்ரெட் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக பார்த்து வாங்குங்க. ப்ரெட்டை நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு பதிலாக டோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெட்டு வறுபட்டுருச்சு. இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மேஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. நான் பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு இன்னைக்கு சுகர் 1/2 கப் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தாப்புல அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியாகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்த உடனே ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதில் வறுத்த முந்திரி பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டாக இருக்கும். பாதாம் முந்திரி எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது அல்வா சைடெல்லாம் ஒட்டாமல் சேர்த்த நெய் எல்லாமே வெளியே வரும். இந்த டைமில் நமக்கு ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.